இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை ஜீவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மாதிரி என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். என்னென்ன வழிகளிலே என்னென்ன பண்புகளை அவர் நமக்கு காண்பித்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார், அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் ஜெபிப்பவராக காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதே போல மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்போ தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். நம் வசனங்களில் வாசித்தபடி அவர் மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். வனாந்தரமான ஒரு இடத்திலே அதிகாலையிலே இருட்டோடே போய் அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு முறையும் அவர் அதான் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்களை விழுங்குறதற்கான சாத்தானானவன் சிங்கம் போல கர்ச்சித்து கொண்டு வருகிறான் என்று சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே போல அவர் மரிக்கிறதற்கு, அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் கெத்செமனே என்கிற இடத்துல ஜெபம் பண்ணும்படியாக போகிறார். அவரோடு கூட சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். அவர்கள் முழுவதுமாக நித்திரை மயக்கத்தோடு காணப்படுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 3 முறை அந்த கெத்செமனே தோட்டத்திலே போய் வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு முறையும் திரும்ப வரும் பொழுது தன்னுடைய சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறதை பார்த்து சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று. அப்போ நாமும் தூங்காமல் அந்த விழித்திருந்து அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும்படியான ஒரு பழக்கத்தை கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க அஞ்ஞானிகளை போல, அந்த நாட்களிலே பரிசேயர்களும் வேதபாரர்களும் போல நீங்க அஞ்ஞானிகளை போல நீண்ட ஜெபம் பண்ணாதீங்க. வீண் வார்த்தைகளினால நீங்க அலப்பாதுங்க. அப்போ வீண் வார்த்தைகளை அலப்பி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த அதிக வசனிப்பினால் தன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறை வீட்டிலே போய் அதை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதையும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், நீங்க அந்தரங்கத்திலே நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தந்திருக்கிறார். அதே போல சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் காட்டி சென்றிருக்கிறார். அதை ஒரு ஓமையாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு. அதாவது ஒரு நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவையானவள் போய் தன்னுடைய நியாயத்தை சொல்லி அதற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியா இருந்தாலும் இவள் அநேகம் தரம் அவரிடத்துல போய் எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த ஒரு நியாயாதிபதியும் இவர் அடிக்கடி தன்னிடத்துல கேட்கறதுனால அவர் நியாயம் செய்வார். அதே மாதிரி நீங்களும் உங்க பிதாவினிடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவர் நியாயம் செய்வார் அப்படின்னா பரமபிதா உங்களுக்கு நியாயம் செய்வது அதிக நிச்சயம் என்பதாக ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல அவர் ஜெபித்தும் இருக்கிறார். தன்னுடைய பாடுகளுக்கு முன்பு நாடகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் கடைசி வரைக்கும்
மரண பரியந்தம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் கடைசி பரியந்தம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே போல தாழ்மை உள்ள ஜெபம். நாம் பார்த்தபடி அந்த பரிசேயன் ஆயக்காரனை பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி அந்த பண்ணின ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தது நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த தூங்காமல் அந்த விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக நமக்கு கற்று தந்திருக்கிறார். நம்ம அந்தரங்கத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், தம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் நாம் கேட்கப்படும். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். அவருடைய அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் அந்த சோர்வுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நாம் ஜெபிக்காமல் நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். அவர் போதித்தபடி, அவர் காட்டிய வழியிலே நாம் ஜெபிக்கிறவர்களாக நான் நடந்தோமானால் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூயவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நினைக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் செய்து நடத்தி காண்பித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டிய வழியிலே நாங்கள் பிறழாமல் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வாசித்து தியானித்தது போல அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திலே போய் ஆண்டவரே நீர் ஜெபித்தீரே சுவாமி. ஆண்டவரே, பிதாவை நோக்கி மன்றாடினரே, அதுபோல நாங்கள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெப ஆவியை எங்களுக்கு தாருங்க. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படியான பலனை நீர் தரும்படியாய் அப்பா நாங்கள் இடைவிடாமல் ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் தேவரே நீர் கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். பலத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை